இங்க இந்த டெபுட்டி தாசில்தார போராட்டத்துல ஒருத்தர் செருப்பு எடுத்து அடிச்சிடறான். அந்த செருப்பு 7 நம்பர்னு சொல்லிட்டு இந்த ஆபீஸ்ல ஒருத்தனை கூப்பிட்டு இந்த ஊர்ல இருக்க 7 நம்பர் செருப்பு வச்சிருக்க எல்லாரையும் கூப்பிட சொல்றாரு. இவனை இந்த ஒத்த செருப்பை வச்சுக்கிட்டு எப்படி சார் கண்டுபிடிக்க போறீங்கன்னு கேட்கறான். ஆனா இவர் நான் சொல்ல வேலையை மட்டும் செய்ய வேற எதையும் யோசிக்காதன்னு சொல்லிட்டு திட்டி விட்டு அனுப்பி விட்டுறாரு. தென் ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட இந்த ஆபீஸை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் இங்க ஆபீஸ்ல இருக்க எல்லார பத்தியும் ஒவ்வொன்றா சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலா எங்க எல்லாருமே ஐடி டிபார்ட்மெண்ட்ல இந்த ஆபீஸ்ல இருக்க ஃபைல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்லாம் சிஸ்டம்ல அப்லோட் பண்ண தான் வந்திருப்பாங்க. ரொம்ப நாள் ஆகி இந்த வேலை நடக்கவே மாட்டேங்குது. அதை நினைச்சு ஹீரோவும் கடுப்புல பேசிட்டு இருக்கான். அப்ப ஹீரோட பைக் கொரியில வந்திருக்கு. அதை பார்க் பண்ணிட்டு வரும்போது பியூன் பார்த்துட்டு உங்க பைக் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா மெயின்டைன் பண்றீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் அவங்க கிட்ட ஒருத்தனோட வண்டியை வச்சு அவனோட கேரக்டரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் சொல்றாரு. அதை கேட்டதுமே இவன் என்னோட வண்டியை பார்த்து என்னோட கேரக்டர் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சைக்கிள் காமிக்கிறா. இதுக்குள்ள சொல்ல முடியாது சொல்றாரு. அதை கேட்டதுமே இவன் கடுப்பாயிடுறான். தென் ஆபீஸ் முடிச்சு இந்த பொண்ணு வீட்டுக்கு போற வழியில அவனோட ஃப்ரெண்ட் இந்த பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்றா. அப்பன்னு பார்த்து ஹீரோ இதை பார்த்துறாரு. ஆனா அந்த லெட்டர் இந்த பொண்ணு கிழிச்சு போட்டுறா. அதை பார்த்ததுமே ஹீரோ அவங்க கிட்ட விடாம முயற்சி பண்ணுங்க, அந்த பொண்ணு உங்களுக்கு கிடைப்பான்னு சொல்றாங்க. அப்ப இந்த பொண்ணு அவனை அடிச்சிடறான். அந்த ஹீரோ பார்த்து இந்த ஆபீஸ்ல நான் ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு நீ வேணுட்டே தானே வந்து சேர்ந்தேன்னு சொல்றான். ஆனா இவன் நீ இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தான் இந்த ஆபீஸ்ல தலை வச்சு கூட பார்த்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திட்டி விட்டு அங்க கிளம்பிடுறான்.